இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக். இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு வெள்ளை சர்க்கரையோ இல்லை நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செய்திடலாம். ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்காக செய்து கொடுக்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கு நம்ம எந்த கப்பில் ரவா அளக்கிறோமோ அதே கப்பில் அரை கப்பு வெல்லம் எடுத்து நுணுக்கிட்டு வச்சுருக்கேன். அதை 2 கப்பு தண்ணியில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வெல்லம் கரையிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சா போதும். பாகுபதம் தேவையில்லை. நம்ம சேர்க்குற எல்லா பொருட்களையுமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போது எள்ளு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதையும் மாற்றி வச்சிடுறேன். நம்ம வெல்லத்தை கரைச்சிட்டு கொதிக்க வச்சோம்ல, அதை இதை ஒரு வடிகட்டி வச்சுட்டு இந்த கடாயில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ரவை சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதை இது போல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கட்டிகள் இல்லாத போல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணியை நல்லா உறிஞ்சிட்டு வெந்து வந்துடும். அது வரைக்கும் இதை கலந்துக்கோங்க. அரை மூடி தேங்காவும் துருவிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்க்குறதுக்கு நம்ம எள்ளு வறுத்து வச்சுருந்தோம்ல, அது கூடவே 1 கைப்பிடி வேர்க்கடலையை தோல் உரிச்சிட்டு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடரையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இது சேர்க்கும் போது நல்லா வாசனையும் ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் எள்ளு சேர்க்கல அப்படின்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் கலந்து விட்டுடலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போது ஓரளவு நல்லா ஆறி வந்துருச்சு. இது நல்லா ஒரு முறை பிசைஞ்சிக்கணும், கட்டிகள் எதுவும் இல்லாத போல். இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம பிடிக்கொழுக்கட்டை மாதிரியும் செய்துக்கலாம். இல்லை உருண்டையாக பிடிச்சிட்டு இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷேப் கிடைக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். சீக்கிரமும் வெந்து வந்துடும். நான் எல்லாமே இது போல் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இப்போது வேகிறதுக்கு எல்லாமே தயாராகிடுச்சு. இதை வேக வைக்க இட்லி குண்டானில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும். இது நல்லா சூடானதும் ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி நனைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம செய்து வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் அடுக்கி வச்சிடலாம். இதை மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடுங்க. நம்ம ஏற்கனவே நல்லா கொதிக்கிற வெள்ளை தண்ணியில் சேர்த்து கிண்டியிருக்கோம். அதனால் சீக்கிரம் வெந்து வந்துடும். இதை மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. திறந்து பார்க்குறேன். நல்லா வெந்து வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தயாராகிடுச்சு. ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதுக்கு நம்ம வெல்லம், எள்ளு, வேர்க்கடலாம் சேர்த்து செய்திருக்கோம். நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.